குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இன்று நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளுக்கான முடிவு எப்படி இருக்கும்? அதாவது சென்னை பெங்களூர் அணிகளுக்கு இடையிலே நடைபெறும் போட்டியின் நிலவரங்கள் ஜோதிடத்துறை ஜோதிட ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். அதாவது சந்திரன் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் புனர்பூசம் 3ஆம் பாதம், புதன் பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் சிறப்பான முறையிலே அன்றைய காலகட்டத்திலே நன்றாக இருந்தால் மட்டுமே அதற்கேற்றது போல வீரர்கள் சிறப்பான முறையிலே ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள். மேற்கொண்டு சொல்லிட்டேன், செவ்வாயான பேட்ஸ்மேனு, புதனா ஆல்ரவுண்டர் பிளஸ் போலிங்கு, இவங்க 2 பேருக்கும் பலம் எது? புதன். இப்படிதான் சொல்லணும். அப்போ பொதுவாகவே புதன் பகவான் அமர்ந்திருக்கின்ற இடம் இப்போது இந்த நிலைமைக்கு ஏற்றது அல்ல. அதனால்தான் பவுலர்களும் அவர்களுடைய பலன்கள் அவர் எதிர்பார்க்கும் முறையிலே அமையாமல் போய்விடுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க புதன் நல்லா இருந்தால் தான் பவுலிங்காரங்க விக்கெட்டுங்க அதிகமாக விடும். 5 விக்கெட் 6 விக்கெட் அந்த மாதிரி போகும். அப்போ இன்றைய ஆட்டம் சென்னை பொறுத்தவரையில் ரவீந்திரா, கெய்க்வாட், டுபே, ஹூடா, அஸ்வின், ஹமித் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை சென்னை அணி பொறுத்தவரை வெளிப்படுத்துவார்கள். அதே போல ஆர்சிபி பொறுத்தவரை சால்ட், கோலி, படிட்டர், லிவிங்ஸ்டன், டேவிட், ஹுட், சலாம், டயல் ஆகியோர் மிக சிறப்பான ஆட்டத்தை இன்று வெளிப்படுத்துவார்கள் என்று ஜோதிட ஆய்வுகள் கூறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல டாஸ் யார் வின் பண்ணுவா அப்படின்னா 2 பேருக்குமே சமபலம் உள்ள நேரங்களாக அந்த 7:30 இருக்கிறது. யாருக்கு? கெய்க்வாட்டுக்கும் நல்லா இருக்கு, படிட்டருக்கும் நல்லா இருக்கு. 2 பேருமே யார் டாஸ் வின் பண்ணுவா அப்படின்ற ஒரு விஷயம் மணிக்கணக்காக ஆய்வு செஞ்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா சமபலம் உள்ள கேப்டன்கள், சமபலம் உள்ள டீம், ரெண்டு டீமும் சமபலமாக தான் இருக்குது. எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு நேர காலங்கள் ஜோதிடத்தில் ஆய்வுகள் கூறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கெய்க்வாட்டின் சுயஜாதகத்தை ஆராயும் போதும் படிட்டருடைய சுயஜாதகத்தை ஆராயும் போதும் கெய்க்வாட்டினுடைய அந்த 7:30 அவர் டாஸ் வின் பண்ணுவார், அவர்தான் டாஸ் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி ஜோதிட ஆய்வுகள் கூறுகிறது. அதே போல எந்த அணி வெற்றி பெறும் என்பதை ஜோதிட ஆய்வு சென்னையைத்தான் கூறுகிறது. சென்னை ஃபீல்டிங் பண்ணா, முதல்ல ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தால் சென்னை அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஜோதிட ஆய்வுகள் கூறுகிறது. நாம் சொல்லலை, ஜோதிடம் சொல்லுது. நம்ம அதை எடுக்க தான் தெரியணும், யார் அதை பார்க்க தான் தெரியணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த அணி வெற்றி பெறும் என்பதை சொல்லிட்டோம், யார் டாஸ் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டோம், யார் எல்லாம் எந்த அணியிலே உள்ளவர்கள் எப்படி விளையாடுவார்கள்னு சொல்லிட்டோம். இதுவரை மேற்கூறிய இப்போ எத்தனை ஆட்டம் ஆடி இருக்கோ எல்லாத்துலேயுமே நான் கூறிய முறையிலே தான் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க, அணி வெற்றி பெற்றிருக்கு. எந்த அணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கணும், அந்த அணி தான் வெற்றி பெற்றிருக்குது. இந்த பெருமை ஜோதிடத்துறைக்கே சார்ந்தது. ஏன்னா அந்த ஜோதிட ஆய்வுகள் நல்ல முறையிலே கொடுத்தா தான் நாம் அதை தெரிஞ்சிக்க முடியும். வணக்கம்.